இயேசு தனது ஊழியத்தில் ஒரு முறை ஒரு வெறுமையான பாத்திரத்தை சந்தித்தார். சமாரியா வழியாய் அவர் நடந்து போகும்போது அங்க யாக்கோபு தோண்டின ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்தின் பக்கத்துல போய் உட்கார்ந்தார். அந்த இடத்துல ஒரு சமாரிய ஸ்திரீ பகல் நேரத்துல வருகிறாள். பொதுவாக பகல் நேரத்துல ஸ்திரீகள் வெளியே வர மாட்டாங்க. யூதர்களுடைய கலாச்சாரத்தை ஒன்னு காலை இல்லைன்னா மாலையில தான் தண்ணீர் எடுக்க வருவாங்க. அப்படி இந்த ரெண்டு நேரம் இல்லாத இது நடுவுல ஒரு நேரத்துல ஒரு ஸ்திரீ வரானா அவ எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருக்கும். அந்த கிராமத்துல அவளை புறக்கணிச்சு அவ தப்பானவி என்கிற ஒரு முத்திரையை குத்தி வைத்ததுனால தான் அவ என்ன பண்றா, காலையிலேயும் வரல மாலையிலேயும் வரல, மத்தியான நேரத்துல வர. அவ தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிற அந்த கிணற்றில் இருந்து ஆண்டவர் அவளை பார்த்து எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தரியான்னு கேட்கிறார். அவ சொல்றா, உங்ககிட்ட பாத்திரம் இல்லையே, நீங்க எப்படி தண்ணீர் குடிப்பீங்க? உங்ககிட்ட பேசுகிறவர் என்ன உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட கேட்ப தண்ணீர். இயேசு கிட்ட தண்ணீர் இருந்தது. அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்டா நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன். அவளுக்கு இயேசு கிட்ட பேச 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 ஒரு ஈர்ப்பு வருது. அவருடைய இருதயம் உடையுது. இயேசு அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்றாரு, போய் உன் கணவரை கூட்டிக்கிட்டு வா. அவர் சொல்றா, எனக்கு கணவரன் யாரும் இல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். நீ 5 பேர்கிட்ட வாழ்ந்துட்ட. 5 பேரும் உன்னை நிராகரிச்சு தள்ளிட்டாங்க. உன் மேரேஜ் எல்லாமே ஃபெயிலியர். 5 முறை உன் குடும்ப வாழ்க்கை உடைஞ்சு போச்சு. உன் திருமண வாழ்க்கை உடைஞ்சு போச்சு. இப்ப நீ 6ஆவதா ஒரு நபர் கூட இருக்கிற. அவனும் உனக்கு புருஷனா இருக்க மாட்டான். அவனும் உன்னை தள்ளி விட தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இருதயம் தொடப்பட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? நீர் தீர்க்கதரிசியை போல இருக்கிறேன். நீர் யார்? அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன். அவருடைய இருதயம் மாறியது. பத ஊருக்குள்ள ஓடினா அந்த ஊர் ஜனத்தையே கூட்டிக்கிட்டு இயேசுவின் இடையில வந்துட்டா. கொஞ்ச நேரம் தான் அவள் ஆண்டவர் ஒரு சுவிசேஷகியா மாத்திட்டார். அநேகரை இயேசுவின் அண்டையில சேர்க்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. சிஸ்டர், எவ்வளோ பாத்திரங்கள் உண்டு. உடைக்கப்பட்ட பாத்திரங்கள், நிராகரிக்கப்பட்ட பாத்திரங்கள், வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பாத்திரங்கள். நீங்க மாத்திரம் அந்த பாத்திரங்களை தேடி போவீர்களானால் நான் சொல்றேன், நீங்க செய்யாத பெரிய காரியங்கள் அந்த பாத்திரங்கள் செய்யும்படியா கர்த்தர் செய். வெறுமையான பாத்திரங்களை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. ஆண்டவர் எல்லா பாத்திரத்தை நிரப்ப விரும்ப. எத்தனை பாத்திரங்களை இந்த ஆண்டு கொண்டு போயிருக்கீங்க? சிஸ்டர், நீங்க வெறுமையான பாத்திரங்களை கொண்டு வராத பட்சத்தில் உங்க சூழ்நிலை மாறாது. அந்த ஸ்திரீ மட்டும் நான் ஏன் வெறுமையான பாத்திரங்களை கொண்டு வர நினைச்சிருந்தா அவ சூழ்நிலை மாறி இருக்கா. நீ ஆத்தும ஆதாயம் செய்யும் போது ஆண்டவர் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படி கர்த்தர் செய்வார்.